இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட், இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சார் காலையில 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்து தொடங்கி வச்சிருந்தாரு. அந்த குழந்தைங்களுக்கு கையில பொம்மையெல்லாம் கொடுத்துருப்பாரு. அந்த குழந்தைங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வளர்ந்து அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கல. அப்புறம் அதே மாதிரி நிறைய இடத்துல அமைச்சர்கள் எல்லாரும் குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து கொடுத்து தொடங்கி வச்சிருந்தாங்க. செகண்டு, வண்டலூர் பக்கத்துல கஞ்சா வித்த 2 பேரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தப்பிச்சு ஓடும்போது அவர் காலில் சுட்டு அவரை பிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 22 கிலோ வரைக்கும் கஞ்சா பொருட்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. தேர்டு, இனி நம்ம எல்லாருமே ஏசி பஸ்ல தான் போக போறோம். ஏன்னா முதலமைச்சர் விஜய் சார் இனி வாங்குற பஸ் எல்லாத்தையுமே ஏசி பஸ்ஸா தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஃபோர்த்து, டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணா அவர்களை வந்து நியமிச்சது எல்லாருமே தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி பேசுற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய பதவியும் இல்ல, அவ்வளவு பெரிய பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த்து, நம்ம ஆளுங்க எப்பயும் போல இன்னைக்கும் கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி புலம்பி தள்ளி இருக்காங்க. அங்க போய் பேசுறதுக்கு உதயநிதி அவர்கள் ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாம் எழுதி கொண்டு போயிருக்காரு. இவங்க எப்போதான் கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறத நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல. அடுத்த மாசம் ஆடி மாசம் எந்த கல்யாணமும் வைக்க மாட்டாங்க. மேபி அந்த டைம்ல வேணா அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களான்னு தெரியல. இல்ல அப்பயும் கோவில் கோவிலா போய் ஒப்பாரி வைக்க போறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.